கோச்சிட்டு போனவங்க தாலியெல்லாம் எப்பவோ கழட்டிருக்கலாமே. ஆனா கழட்டல. அப்பவே எனக்கு இவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு தெரியும். ஏங்க? கரெக்ட் தானேங்க? உங்க கழுத்துல இந்த தாலி இருக்கு. அதுக்காகவாவது இந்த வீட்ல இருக்கணும்னு உங்களுக்கு தோணியிருக்கும்ல. அதான் திரும்ப வந்துட்டீங்க. அப்படியா? அ ஆமாங்க. நீங்க தாலிய கழட்டாம இருந்தீங்க பாத்தீங்களா? ஐ லைக் தட். ஏங்க? சொன்ன உடனே பொசுக்குன்னு கழட்டி குடுத்துட்டீங்க. இத வச்சு தானே இவ்வளவு நேரம் லெக்சர் எடுத்தீங்க. நீங்க சொல்ற ரீசன்க்காகலாம் நான் இந்த தாலி ஒண்ணும் போட்டுட்டு இல்ல. இது கழுத்துல டிசைனா ஒரு செயின் மாதிரி இருந்துச்சு. நானும் அத ஒரு கான்ஷியஸே இல்லாம தான் இவ்ளோ நாளா கழுத்துல போட்டுட்டு இருந்தேன். இனிமே நீங்களே இத வச்சுக்கோங்க. ஆ, அப்புறம் அது கோல்டு. பத்திரமா வச்சுக்கோங்க. அங்க இங்கன்னு போட்டு தொலைச்சிராதீங்க. சரியா? அனி, என்ன பல்லவா? வெளியில பாத்ரூம் இன்னும் ஒரு 10, 15 நாள்ல கட்டிருவோம். இப்போதைக்கு இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா பல்லவா. ஏய்! அவ தாலிய கழட்டி கையில வச்சுட்டு போறா. உனக்கு இப்ப பாத்ரூம் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமாடா? டேய் சோடா, ஏன்டா உன் வாய் வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அப்படி கேளுங்க. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. வீணா தாலி அது இதுன்னு பேசி இப்ப கழட்டி கொடுத்துட்டாங்கல்ல. பத்திரமா வச்சுக்கோ. டேய்! அவ இப்படி கழட்டி குடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவ சொன்ன விஷயத்த நீ கவனிச்சியா? தாலிய குடுக்கும்போது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி குடுத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப வந்து இத வாங்கிப்பான்னு தானே அர்த்தம்? அப்படிலாம் இல்ல. தங்க செயினு வித்துக்கிட்டு தொலைச்சிட போற. இது உன்னது இல்ல, உங்க அம்மாவுது. பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. டேய்! இதெல்லாம் அவ சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு தேவையில்லாம டிபேட் பண்ணிட்டு இருக்க? அவங்க அந்த அர்த்தத்துல தான் சொன்னாங்க. நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா ஒண்ணுடா. இது நம்பர் 1 துரோகி குடும்பம்டா. உங்க யாருக்கும் என்ன பத்தி ஒரு துளி கூட